ஃபுல் ஆஃப் ஆச்சு, ஆஃப் குவார்டர் ஆச்சு. மேட்ரை தான் சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. ஒரே கூடி நின்னுட்டு இருந்துச்சு, அதுவும் என் எதிரி மகனுக்கு முன்னாடி. என்ன பார்த்து உனக்கு டீஜென்ட் இருக்கான்னு கேட்டுட்டா மாமா அந்த மீனு குட்டி. ஏய் மீனு, மக்கா அர்ஜென்ட் கேள்விப்பட்டிருக்கேன், ஜார்ஜென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். டீஜென்ட்னா எனக்கு என்னன்னு தெரியலையப்பா. எனக்கும் தெரியலையேப்பா. அவங்களா மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். வாடி எங்க ஐட்டம் மவள. என்ன சொன்ன, என்ன சொன்ன நீ? எனக்கு டீஜென்ட் இல்லையா? நீ வெறும் தரையில நடக்க கூடாதுங்கிறதுக்காக கலர் கார்பெட் போட்டு உன்ன நடக்க வச்ச வேண்டி என்ன பார்த்து டீச்சர் இல்லங்கிற. நாலு எடுத்து படிக்க வச்சு நாகரிகத்தை கத்து கொடுத்த என்ன பார்த்து டீச்சர் இல்ல. நான் படிக்காதவன் தான், பேண்ட் சட்டை போனாலும் தான், குடும்பம் வச்ச பட்டி கேட்டான் தான். ஆனா மான ரோஷம் உள்ள மூக்கையா தேவனோட பரம்பரை. பேச காடிச்சிடும். இனிமே எவ்வளவு என்ன மாம மச்சான்னு கூப்பிடக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். ஏய் போடி. நிறுத்துங்க மாமா, தப்பு என் மேலதான். ஊர் முன்னாடி நீங்க அவனை வெட்டி போட்டுட்டு எங்களை அனாதை ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போகாம தடுத்தம் பாருங்க. தப்பு என் மேலதான். 18 வருஷத்து பகைய சின்ன பகைய ஆக்காம தடுத்தம் பாருங்க. தப்பு என் மேலதான். குடும்ப பகை ஊர் பகையா ஆகாம இருக்க காரணமா இருந்த பாருங்க. தப்பு என் மேலதான். இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா என்ன வெட்டி போட்டுடுங்க. ஆனா மாமான்னு கூப்பிட வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. இந்த புள்ள அழாத. ஏன் இப்படி குழந்தை மாதிரி நீ எழுதினா நானும் அழுவேன். அழாத. ஆமா இப்ப ஏதாவது சாப்பிட்ட புள்ள? காலையில இருந்து நீங்க சாப்பிடல, நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் மாமா? என்ன புள்ள இது, காலையில இருந்து சாப்பிடலையா? பாத்தீங்களா, படிச்சவன் காட்டிட்டா. பாத்தீங்களா என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கா. ஆமா ஆத்துல அறிவை கெடுக்கும்பாங்க. மாமா ஏன் மாமா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? குடி குடிய கெடுக்கும். பாப்பல போலாம், போய் சாப்பிடலாம். என்னது குடி குடிய கெடுக்குமா? வாங்கி கொடுத்ததே இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. போங்கடா.